ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 5050, வருஷம் 1912 ஜூன் மாதத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். புளித்தமா பற்றின உவமை என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. வேத வாக்கியங்கள் எங்கும் புளிப்பு என்ற வார்த்தையானது பாவத்திற்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவேதான் தூய்மையுள்ள இயேசு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று அடையாளப்படுத்தப்படத்தக்கதாக யூதர்கள் புளிப்பில்லாத அப்பத்தினை பயன்படுத்திடுவதற்கு கட்டளையிடப்பட்டனர். மீண்டுமாக அவர்களது வருடாந்திர பஸ்கா காலத்தின் போதும் யூதர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து புளிப்பை அப்புறப்படுத்தி அதை சுட்டெரித்து அழித்து போடும்படிக்கும் கட்டளையிடப்பட்டிருந்தன. இங்கும் மீண்டுமாக புளிப்பு என்பது பாவத்திற்கு, சீர்கேட்டுக்கு அடையாளமாய் இருக்கின்றது. இதை குறித்து பரிசுத்த பவுல் அடிகளார் சபைக்கு எழுதுகிறதாவது: 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், திருவிவிலியத்தில், எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை, பாவம், பகைமை, விரோதம், துர்குணம் முதலானவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். அதாவது கிறிஸ்துவோட கூட ஒரே புளிப்பற்ற அப்பத்தில் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்பதாகும். இந்த அப்பத்தை குறித்தே அவர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு குறிப்பிட்ட பலியில் அப்பமானது புளிப்பு மாவுள்ளதாக சுடப்பட வேண்டும் என்பது உண்மைதான். எனினும் இது சபையாகிய நம்மையும் மற்றும் நாம் சுபாவத்தின்படி பாவிகளாகவும் மற்றவர்களைப் போலவே கோபாக்கனையின் பிள்ளைகளாக காணப்பட்டோம் என்ற உண்மையையும் சுடும்போது புளிப்பினுடைய கெடுக்கும் தன்மையானது நிறுத்தப்படுகின்றது என்பதையும் அடையாளப்படுத்துவதற்கேயாகும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த சுடுதல் ஆனது நமக்குள் பாவமான மற்றும் சீர்கேடான தன்மைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படத்தக்கதாக சபையானது கடந்து போக வேண்டிய அனுபவங்களை அடையாளமான விதத்தில் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. இந்த உவமையில் ஒரு ஸ்திரீ குடும்பத்திற்கான உணவு மாவில் புளித்த மாவை கலப்பதாகவும் மற்றும் இதன் காரணமாக மாவு முழுவதும் புளிப்பேறினதாகவும் கர்த்தர் குறிப்பிடுகின்றார். இதன் காரணமாக குடும்பத்தில் எவரேனும் சுத்த மற்றும் புளிப்பற்ற அப்பத்தை விரும்பினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், புளிப்பு முழுவதும் பரவிவிட்டது. இது எதனை அடையாளப்படுத்துகின்றது? வேத வாக்கிய அடையாளங்களினுடைய விஷயத்தில் ஸ்திரீ மத அமைப்புக்கு அடையாளமாய் இருக்கின்றாள். உவமையில் இடம்பெறும் ஸ்திரீயானவள் ஆரம்ப காலத்தில் அதிகாரமுடைய மற்றும் சுத்த அப்பத்தை, அதாவது கர்த்தரினால் விசுவாச வீட்டாருக்கு அளிக்கப்பட்டதான தூய அப்பத்தை பெற்றிருந்த ஓர் அமைப்பை அடையாளப்படுத்துகின்றாள். ஸ்திரீ உணவு அனைத்துடன் புளிப்பை, தப்பறையை, போலி உபதேசத்தினை கலந்து விட்டாள். புளிப்பேற்றப்படாமல் எதுவும் விடப்படவில்லை. விளைவு அஜீரணமாகும். தூய்மையானதான தேவ வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. புளிப்பானது பரவியுள்ளபடியால் இன்றைக்கு இறையியல் உபதேசங்கள் அனைத்தும் அனைத்து சபை பிரிவுகளிலும் உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் அனைவருக்கும் வெறுப்புக்குரியதாகவும் கேடானதாகவும் காணப்படுகின்றது. நடந்திருப்பவைகளுக்கு தீர்க்க தரிசனமாக இவ்வுவமை காணப்படுகின்றது. உண்மையான கிறிஸ்தவர்கள் அனைவரும் இருண்ட யுகத்தினுடைய விசுவாச பிரமாணங்களினின்று இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்க தரிசிகளினுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க திரும்பவும் காலம் வந்துள்ளது. வேதாகமத்தின் போதனைகளே கலப்படமற்ற தேவ வார்த்தை என்றும் இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் கூறும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17 வசனங்கள், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்றும் மீண்டுமாக சுட்டி காட்டுபவர்களில் முதன்மையானவராக புனித போப் அவர்கள் இடம்பெறுவதைக் கண்டு நாம் மகிழ்கின்றோம்.